ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தி சென்னை சமையல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சுவையான எக்லெஸ் ரவா கேக் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம எக்லெஸ் ரவா கேக்கோட செய்முறை பார்க்கலாம். இப்போ இந்த எக்லெஸ் ரவா கேக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. கூடவே 100 கிராம் அளவுக்கு மைதா, அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க, 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 50 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, இல்லை 150 கிராம் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க, சூப்பராக செஞ்சிடலாம். சரி வாங்க செய்முறை பார்க்கலாம். இப்போ செய்முறைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் எங்ககிட்ட இல்லாதனால நாங்கள் கம்மியாக சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட 50 கிராம் இருந்ததுன்னா நீங்கள் 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இப்படி 50 கிராம் பட்டர் சேர்த்திங்கன்னா பால் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வச்சிருக்க எண்ணெயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வச்சிருக்க சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஒன்று கொஞ்சம் மைதாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், கேக் பேனுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த டூட்டி ஃப்ரூட்டி மேலே சேர்த்துடலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ பேக் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இந்த குக்கர் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணலையும் உப்பையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கேக் மிக்ஸிங்கை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கேக் பேக் ஆச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அதை கத்தி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒட்டி வந்தது அப்படின்னா கேக் அவ்வளோ நல்லா பேக் ஆகலன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ நம்ம கேக் மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக சுவையாக நம்மளோட எக்லெஸ் ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.